தென்காசி சுந்தரபாண்டியபுரம் சாம்பவர் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் சூரியகாந்தி மலர்கள் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யும் நிலையை எட்டியுள்ளது. கம்பளை பகுதியில் அமைந்துள்ள சூரியகாந்தி தோட்டத்தில் மலர்கள் பூத்து குலுங்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாடகை செலுத்தி புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். சென்னையில் நடந்த சாதனையாளர்களுக்கான போட்டியில் பங்கேற்று 37 நொடிகளில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் தலைநகரங்களை கூறி சாதனை படைத்துள்ளார் கூடலூரைச் சேர்ந்த 6 வயது மாணவர் சஞ்சீவ் ராஜ். இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் அவரின் பெயரும் பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வந்த சிறுவன் சஞ்சீவராஜுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. छत्तीसगढ़ रायपुर गोवा पनाजी गुजरात कर्नाटक हरियाणा सिंह मध्य प्रदेश जाकर राज्य कर्नाटक बेंगलुरु केरला तिरुवनंतपुरम मध्य प्रदेश भोपाल महाराष्ट्र मुंबई पुरी इम्फाल मेघालय शिलांग मिजोरम नागालैंड कोलकाता भुवनेश्वर पंजाब चंडीगढ़ राजस्थान जयपुर सिक्किम तमिलनाडु चेन्नई तेलंगाना हैदराबाद त्रिपुरा अगरतला उत्तर प्रदेश लखनऊ उत्तराखंड देहरादून वेस्ट बंगाल कोलकाता. கடந்த 24ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் சசிரேகா திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக மகளிர் அணியினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஆற்றில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நெல்லிக்குப்பம் அடுத்துள்ள மாருதி நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் கரீம் தென்பெண்ணை ஆற்றுப்பகுதியில் குளிக்க சென்றார். அப்போது கரீம் திடீரென நீரில் மூழ்கி மாயமானார். சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் தண்ணீரில் இறங்கி நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் கரீமை சடலமாக மீட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விஸ்வகர்மா சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் சார்பில் நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சாராத 18 வகையான தொழில்களை செய்வோரை பயனடைய வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஊறுகாய் போட்டு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுருளி அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் வந்து உற்சாகமாய் குளித்துவிட்டு சென்றனர். திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பதி செல்ல வேண்டிய பேருந்து வந்தபோது ஓட்டுநர் அன்பு மற்றும் நடத்துனர் அன்பரசை 4 ஆசாமிகள் கடுமையாக தாக்கி நடத்துனரின் தங்கத்தங்கிலியை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளனர். காயமடைந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த கீழ்கட்டளை அம்பாள் நகரைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரின் சூப்பர் மார்க்கெட்டில் 2 மாதங்களாக 8க்கும் மேற்பட்ட 1 லிட்டர் நெய் டப்பாக்களை எடுத்து சென்றது தெரியவந்தது. போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நெய் பாட்டில் திருடனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சாமி தரிசனம் செய்தார். நேற்று திருப்பதிக்கு வந்த அவர் மாலை திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். தொடர்ந்து திருப்பதி மலைக்கு சென்று இரவு தங்கிய அவர் இன்று விஐபி பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட்டார். சாமி கும்பிட்ட பின் அவருக்கு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தீ விபத்தில் 523 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சரையு தெரிவித்துள்ளார். கெமிக்கல் பிளான்ட்டில் அதிகப்படியான தீ விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்ய முடியவில்லை என்றும் தீ விபத்தால் ஏற்பட்ட நஷ்டம் குறித்து உடனடியாக கண்டறிய முடியவில்லை என்றும் தெரிவித்தார். பணியில் இருந்தவர்களின் உடல்நலம் குறித்து விசாரிக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சரையு தெரிவித்தார். வார விடுமுறை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள்,
மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து ஏரியில் படகு சவாரி செய்த அவர்கள் பிரையன் பூங்காவில் உள்ள வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். மேலும் அங்கு நிலவும் இதமான காலநிலையை ரசித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஏடிஎம் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட காவல் அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஐஜி செந்தில்குமார் நலம் விசாரித்தார். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் ஏடிஎம் கொள்ளையர்களை மடக்கி பிடிக்கும் போது கொள்ளையர்கள் தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, உதவி ஆய்வாளர் ரஜித்குமார் காயமடைந்தனர். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி உமா, எஸ்பி ராஜேஷ் கண்ணன் நலம் விசாரித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியது. 33.46 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் கடந்த ஒரு மாத காலமாக 33 அடி வரை தண்ணீர் இருந்தது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் வரட்டுப்பள்ளம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணைக்கு பெரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த மழுவம்பட்டு பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். ரோஹித் மற்றும் தருண் என்ற சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள விவசாய கிணற்றின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது தவறி கிணற்றில் விழுந்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விளையாடச் சென்ற சிறுவர்கள் கிணற்றில் தவறி விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக மண் எடுத்து செங்கல் உற்பத்தி நடைபெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் மண் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பேரூர், மாதம்பட்டி, கரடிமடை போன்ற பகுதிகளில் கோவை மாவட்ட நீதிபதிகள் நாராயணன் மற்றும் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வு குறித்தான அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளனர். கான்பூரில் நடைபெறும் இந்தியா வங்கதேசம் மோதும் 2வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதல் 2 நாட்கள் பெய்த தொடர் மழை காரணமாக ஆடுகளம் முழுவதும் ஈரப்பதத்துடன் காணப்பட்டது. ஆடுகளத்தை தொடர்ந்து ஆய்வு செய்த நடுவர்கள் 3வது நாள் ஆட்டமும் கைவிடப்படுவதாக அறிவித்தனர். முதல் நாளில் மட்டும் 35 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் அடுத்த 2 நாட்கள் ஒரு பந்து கூட வீசப்படாமல் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் 2 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் போட்டி டிராவை நோக்கி செல்வது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது.